வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்டு ஹார்டிகல்ச்சரல் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரைஸ் ப்ராசஸிங். இதில் பார்பாயிலிங், டீஹஸ்கிங் ஆஃப் பேடி அண்டு மெஷின்ஸ் யூஸ்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ரைஸ் ப்ராசஸிங், பார்பாயிலிங் ப்ராசஸ், டீஹஸ்கிங், ரைஸ் ப்ராசஸிங் மெஷின்ஸ், ரா ரைஸ் வெஸ் பார்பாயில்டு ரைஸ் மற்றும் பேடி டு ரைஸ் ஃப்ளோ சார்ட் தெரிந்து கொள்வீர்கள். மேலும் டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்ஜெக்டிவ் கொஷனை எப்படி கான்ஃபிடென்ட்டாக சால்வ் பண்ணலாம் இந்த டாப்பிக்கில் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம் பாயிண்ட், ரைஸ் ப்ராசஸிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு டாபிக்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் இன்ஜினியரிங். நாம் வயலில் அறுவடை செய்யும் நெல் நேரடியாக சாப்பிட முடியாது. அதை பல ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் மூலம் அரிசியாக மாற்ற வேண்டும். இந்த முழு செயல்முறையே ரைஸ் ப்ராசஸிங் என்று அழைக்கப்படுகிறது. இமேஜின், ஒரு விவசாயி 1000 கிலோ பேடி அறுவடை செய்கிறார் நெல். அதை ரைஸ் மில்லுக்கு அனுப்புகிறார். அங்கு கிளீனிங், பார்பாயிலிங், ட்ரையிங், டீஹஸ்கிங், பாலிஷிங், கிரேடிங், பேக்கிங், லாஸ்ட்டாக தான் நல்ல தரமான ரைஸ் நமக்கு கிடைக்கிறது. அதாவது ரைஸ் ப்ராசஸிங் என்பது பேடியை எடிபிள் ரைஸ் ஆக மாற்றும் அனைத்து மெக்கானிக்கல் மற்றும் தெர்மல் ஆப்ரேஷன்ஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, பேடி டு கிளீன், தென் பார்பாயில், தென் ட்ரை, தென் டீஹஸ்க், தென் பாலிஷ், தென் கிரேடிங், தென் பேக்கிங், இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டில் இயங்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ் ப்ராசஸிங் பார்க்கலாம். ஒய் இம்பார்ட்டன்ட்? Removes husk, improves shelf life, better appearance, better cooking quality, higher market value, reduces post-harvest losses, improves nutritional quality. TNPSC exam point, rice milling recovery தோராயமாக 65 to 70% இருக்கும். இதனுடைய டைப்ஸ் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ரைஸ், ரா ரைஸ், பார்பாயில்டு ரைஸ் அப்படின்னு பிரிக்கலாம். Based on milling, hand pounding, traditional huller, modern rice mill, rubber roll sheller system, automatic rice mill. Based on processing, dry processing, wet processing, parboiled processing வகைப்படுத்தலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு ரைஸ் ப்ராசஸிங் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹார்வெஸ்டிங், தென் கிளீனிங், தென் கிளீனிங் டு பார்பாயிலிங், இது வந்து ஆப்ஷனல் தான். பார்பாயிலிங் டு ட்ரையிங், ட்ரையிங் டு டீஹஸ்கிங், டீஹஸ்கிங் டு பேடி செப்பரேஷன், பேடி செப்பரேஷன் டு ஒயிட்டனிங், ஒயிட்டனிங் டு பாலிஷிங், பாலிஷிங் டு கிரேடிங், கிரேடிங் டு பேக்கேஜிங். பார்பாயிலிங் பார்க்கலாம். பார்பாயிலிங் என்பது பேடியை ஷோக்கிங், ஸ்டீமிங், ட்ரையிங் செய்து பின்னர் மில்லிங் செய்வது. கிளீனிங் ஸ்டெப் 1 கிளீனிங் பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஸ்டோன், டஸ்ட், ஸ்ட்ரா, இம்ப்யூரிட்டிஸ். ஸ்டெப் 2 சோக்கிங், அதாவது பேடி சோக்டு இன் வாட்டர். டெம்பரேச்சர் 60 to 70 degrees Celsius. டைம் 6 to 12 hours. பர்பஸ் இன்க்ரீஸ் மாய்ஸ்சர். ஸ்டெப் 3 ஸ்டீமிங், அதாவது ஸ்டீம் இஸ் அப்ளைடு. எதுக்குன்னா, ஸ்டார்ச் கெலட்டினைசேஷன் அக்கர்ஸ், நியூட்ரியன்ஸ் மூவ் ஃப்ரம் பிராண்ட் டு எண்டோஸ்பர்ம். ஸ்டெப் 4 ட்ரையிங், எதுக்குன்னா, ரெடியூஸ் மாய்ஸ்சர் டு 13 to 14%. ஸ்டெப் 5 மில்லிங், என்ன பண்ணாங்கன்னா, ரிமூவ் ஹஸ்க், பாலிஷ், கிரேட், ரெடி ரைஸ். Benefits of parboiling: less breakage, strong grinds, better nutrition, better storage. Dehusking பார்க்கலாம். இது ஹல்லிங் கூட சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ரிமூவிங் அவுட்டர் ஹஸ்க் ஃப்ரம் பேடி. ப்ராடக்ட் ப்ரௌன் ரைஸ், பை ப்ராடக்ட் ஹஸ்க்கு. பிரின்சிபல் கம்ப்ரெஷன், ஃப்ரிக்ஷன், ஷியரிங், ரப்பர் ரோல் ஆக்ஷன். அதாவது எப்படி இது வந்து பிரிக்கிறாங்க, டீஹஸ்கிங் பண்ணுறாங்கன்னா என்ன பிரின்சிபல் அப்படின்னா, அந்த மிஷினில் போடும்போது அது ரொட்டேட் ஆகும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்டர்னா, கம்ப்ரெஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனு, ஷியரிங் ஃபோர்ஸு, ரப்பர் ரோல் ஆக்ஷன், அதான் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னா, பேடி, தென் ரப்பர் ரோல் ஷெல்லர், அது எங்கே போதுன்னா ப்ரௌன் ரைஸ் ப்ளஸ் ஹஸ்க்கு, தென் செப்பரேட்டர், தென் ரைஸ். மெஷின்ஸ் யூஸ்டு, என்னென்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறான். ஃபஸ்ட்டு கிளீனர் என்ன பண்ணுன்னா, ரிமூவ்ஸ் டஸ்ட், ஸ்டோன், இம்ப்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட்டு டீஸ்டோனர், இது செப்பரேட்ஸ் ஸ்டோன்ஸ்.
3 ஷோக்கிங் டேங்க் யூஸ்டு ஃபார் பார்பாயிலிங். 4 பாய்லர் ஆர் ஸ்டீமர், எதுக்குன்னா ஸ்டீம் ஜெனரேஷன். 5th ட்ரையர், எதுக்குன்னா ரிடியூஸ் மாய்ஸ்சர். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ச் ட்ரையர், கண்டினியூஸ் ட்ரையர், ஃப்ளாட் பெட் ட்ரையர், எல்எஸ்யூ ட்ரையர். இந்த எல்எஸ்யூ ட்ரையருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா எல்எஸ்யூ ட்ரையரோட டெஃபினேஷன் லூதியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு கொடுப்பாங்க, லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு கொடுப்பாங்க, இன்னும் 2 வரும். இது என்னென்னா லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்எஸ்சி ட்ரையர்னால் என்ன, அது எங்கே வந்து அதை கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரப்பர் ரோல் ஷெல்லர் 6, அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டீஹஸ்கிங் மெஷின். இது 7 பேடி செப்பரேட்டர், இது என்ன பண்ணுன்னா செப்பரேட்ஸ் ப்ரௌன் ரைஸ் அன்ஹல்டு பேடி. 8 ஒயிட்னர், என்ன பண்ணுது ரிமூவ்ஸ் பிராண்ட். 9 பாலிஷர், என்ன பண்ணுது இம்ப்ரூவ்ஸ் ஷைன், அதை பாலிஷ் பண்ணுது அரிசியை. 10 கிரேடர், இது என்ன பண்ணுன்னா செப்பரேட்ஸ் ஒயிட் ரைஸ், அதாவது ஹோல் ரைஸ் புரோக்கன் ரைஸ், உடஞ்சது அந்த குருணை அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அந்த முழு அரிசியும் தனியாக பிரிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஷார்ட்டர், என்ன பண்ணால் ரிமூவ்ஸ் டேமேஜ் கிரைன்ஸ், இந்த கருப்பு அரிசி இந்த மாதிரி இருந்தால் தனியாக பிரிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின், ஃபைனலாக நமக்கு என்ன பாலிஷ் பண்ண நல்லா முழு அரிசி என்ன பண்ணுன்னா பேக்கிங் பண்ணி வருது. ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். ரா ரைஸ் வெஸ் பார்பாயில்டு ரைஸ். ரா ரைஸில் ஷோக்கிங் கிடையாது, பார்பாயில்டு ரைஸில் இருக்குது. ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா ரா ரைஸில் நோ, பார்பாயில்டு ரைஸில் எஸ். நியூட்ரிஷன் ரா ரைஸ் லோயர், பார்பாயில்டு ரைஸ் ஹையர். ஸோ பார்பாயில்டு எதுக்கு பண்ணாங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், அது அந்த பிராண்ட்லேருந்து அந்த உள்ளே இறங்குது இல்லையா, அந்த இது அதுக்காக. பிரேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரா ரைஸில் வந்து ஹையாக இருக்கும், பார்பாயில்டு வந்து கம்மியாக இருக்கும். குக்கிங் வந்து ரா ரைஸ் ஃபாஸ்ட்டு, பார்பாயில்டு ரைஸ் ஸ்லோ, அதாவது ஸ்லைட்லி லாங்கராக இருக்கும். செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ரா ரைஸில் வந்து மாடரேட்டாக இருக்கும், பார்பாயில்டு ரைஸில் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மில் வெஸ்ட் மாடர்ன் ரைஸ் மில் ஒரு கம்பேரிஷன். ட்ரெடிஷ்னல் பார்த்தீங்கன்னா லோ ரெக்கவரி, மாடர்னில் ஹை ரெக்கவரி. ட்ரெடிஷ்னல் மோர் புரோக்கன் ரைஸ், மாடர்ன் லெஸ் புரோக்கன் ரைஸ். ட்ரெடிஷ்னல் புவர் குவாலிட்டி, மாடர்ன் ரைஸ் மில்லில் பெட்டர் குவாலிட்டி. ட்ரெடிஷ்னல் ரைஸ் மில்லில் லோ எஃபிஷியன்சி, மாடர்ன் ரைஸ் மில் ஹை எஃபிஷியன்சி. இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ரைஸ் ப்ராசஸிங்கோட அட்வான்டேஜ் பெட்டர் குவாலிட்டி, இம்ப்ரூவ்ட் அப்பியரன்ஸ், ஹையர் ப்ரைஸ், லாங் ஸ்டோரேஜ், லெஸ் லாசஸ், ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன். பார்பாயிலிங்கோட அட்வான்டேஜ் பெட்டர் நியூட்ரிஷன், லெஸ் broken grains, ஸ்டோரேஜ் ரைஸ், ஹையர் மில்லிங் எஃபிஷியன்சி. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பார்பாயிலிங் நீட்ஸ் மோர் வாட்டர், மோர் ஃபியூல், ஹையர் காஸ்ட், லாங்கர் ப்ராசஸிங் டைம், இம்ப்ராப்பர் ட்ரையிங் காசஸ் கிராக்ஸ். Applications: rice mills, seed processing, food industries, export industries, hotels, retail markets, public distribution system. இந்த டாப்பிக்கில் சில இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரைஸ் ப்ராசஸிங். 2 டிஃபைன் பார்பாயிலிங். 3 why soaking is necessary. 4th why drying is done after parboiling. 5 define dehusking. 6 explain rubber roll seller. 7 difference between raw rice and parboiled rice. 8 why polishing is done. 9 what is milling recovery. 10 name important rice processing machines. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம ஏற்கனவே தெரியும், இதில் படிச்சிருக்கோம். வெட் பேசிஸ்க்கு என்ன, ட்ரை பேசிஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் அது அப்ளை ஆகும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வெட் பேசிஸ் ஈக்குவல் WW இன்ட்டு WD டிவைட் பை WW இன்ட்டு 100. இந்த WWங்கிறது தான் வெயிட் பிஃபோர் ட்ரையிங், WDங்கிறது ஓவன் ட்ரை வெயிட், அதாவது ஆஃப்டர் வெயிட்டு. மில்லிங் ரெக்கவரிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் ரைஸ் டிவைடட் பை வெயிட் ஆஃப் பேடி இன்ட்டு 100. ஹெட் ரைஸ் ரெக்கவரி அப்படி ஃபார்முலா ஹோல் ரைஸ் டிவைட் பை பேடி இன்ட்டு 100. மில்லிங் எஃபிஷியன்சிக்கு ஆக்சுவல் அவுட்புட் டிவைட் பை தியரிட்டிக்கல் அவுட்புட் இன்ட்டு 100. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்டு எம்ஆர் அப்படின்னா மில்லிங் ரைஸ் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா மில்லிங் ரெக்கவரிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரைஸ் டிவைட் பை பேடி இன்ட்டு 100 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேடி அவுட்டர் கவரிங் இஸ் கால்ட் ஹஸ்க். 2 ரிமூவிங் ஹஸ்க் இஸ் கால்ட் டீஹஸ்கிங். 3 பார்பாயிலிங் இன்க்ளூட்ஸ் டேஷ் சோக்கிங். 4 ரப்பர் ரோல் செல்லர் ரிமூவ்ஸ் டேஷ் ஹஸ்க். 5 ட்ரையர் ரிடியூசஸ் டேஷ் மாய்ஸ்சர். 6 ப்ரௌன் ரைஸ் இஸ் அப்டைன்டு ஆஃப்டர் டேஷ் டீஹஸ்கிங்.
7 whitener removes dash brown இந்த brown riceன்னு சொல்லுவாங்கள்ல. 8 brown riceல brown the outer layer. 8 final polishing is done using dash polisher. 9 color shorter removes dash discolored grains. 10 milling recovery is expressed in dash percentage. Multiple choice questions பார்க்கலாம் இந்த டாபிக்ல. ஃபர்ஸ்ட் removing husk from paddy is called A polishing, B cleaning, C dehusking, D drying. சரியான ஆன்சர் C dehusking. அதாவது removing husk from paddy is called dehusking. 2 which machine removes husk? A cleaner, B dryer, C rubber roll seller, D polisher. சரியான ஆன்சர் C rubber roll seller. அதாவது which machine removes husk? rubber roll seller. 3 first step in parboiling is A drying, B soaking, C milling, D packing. சரியான ஆன்சர் B soaking. அதாவது first step in parboiling is soaking. 4th purpose of steaming is A cooling, G gelatinization of starch, C grinding, D packing. சரியான ஆன்சர் B gelatinization of starch. அதுக்கு வாயில் வரல, நீங்களாம் படிச்சுக்கோங்க. அதாவது purpose of steaming is gelatinization of starch. 5 moisture after drying is approximately dash 3%, A 30%, B 25%, C 30 to 14%, D 5%. சரியான ஆன்சர் 13 to 14%. அதாவது moisture after drying is approximately 13 to 14%. 6 bran is removed by A whitener, C B cleaner, C separator with D boiler. சரியான ஆன்சர் A whitener. அதாவது bran is removed by whitener. 7 color shorter removes A husk, B stone, C discolored grains, D water. சரியான ஆன்சர் C discolored grains. அதாவது color shorter removes discolored grains. 8 parboiled rice has A more breakage, B less breakage, C no nutrition, D high moisture. சரியான ஆன்சர் B less breakage. அதாவது parboiled rice has less breakage. 9 rice grading is done using A boiler, B grader, C dryer, D soaking tank. சரியான ஆன்சர் B grader. அதாவது rice grading is done using grader. 10 milling recovery is about A 20%, B 40%, C 65 to 70%, D 95%. சரியான ஆன்சர் C 65 to 70%. அதாவது milling recovery is about 65 to 70%. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு paddy can be eaten directly. ஃபால்ஸ். 2 dehusking removes husk. ட்ரூ. 3 parboiling improves nutrition. true. 4 drying increases moisture. false. 5 rubber roll seller removes husk. true. 6 brown rice is obtained after dehusking. true. 7 polisher removes bran completely. false. 8 color shorter removes damaged grains. true. 9 milling recovery is measured in percentage. true. 10 modern rice mills produce better quality rice. true. நெக்ஸ்ட் ஒரு மைண்ட் மேப் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். இந்த டாப்பிக்கில் இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த 10 மார்க்ஸில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு மைண்ட் மேப்பு. இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குன்னு. ரைஸ் ப்ராசஸிங் அப்படின்னா க்ளீனிங், பார்பாயிலிங், டீஹஸ்கிங். இப்போ பார்பாயிலிங் என்னென்ன இன்வால்வ் ஆகுது, அப்புறம் என்னென்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பேடி செப்பரேட்டருக்கு, ஒயிட்னர், பாலிஷர், கலர் ஷார்ட்டர், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மைண்ட் மேப் மூலிமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம். ரைஸ் ப்ராசஸிங் ஃப்ளோ: paddy to cleaning, then parboiling, then drying, then dehusking, then paddy separation, then whitening, then polishing, then grading, then packing. ஃபைனலாக கீ டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது கன்வர்ஷன் ஆஃப் பேடி இன்டு எடிபிள் ரைஸ். பார்பாயிலிங் அப்படிங்கிறது ஷோக்கிங் ப்ளஸ் ஸ்டீமிங் ப்ளஸ் ட்ரையிங் பிஃபோர் மில்லிங். டீஹஸ்கிங் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹஸ்க் டு அப்டைன் ப்ரௌன் ரைஸ்.
இம்பார்ட்டன்ட் மெஷின்ஸ் பார்க்கலாம். கிளீனர், டீஸ்டோனர், ஷோக்கிங் டேங்க், பாய்லர் ஆர் ஸ்டீமர், ட்ரையர், ரப்பர் ரோல் செல்லர், பேடி செப்பரேட்டர், ஒயிட்னர், பாலிஷர், கிரேடர், கலர் ஷார்ட்டர், பேக்கிங் மெஷின். All the best students. We'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.